இந்த ஊழியங்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் பிரயாசப்பட்டு இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகள் எப்படியாகிலும் கூட அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஊழியத்தை ஆயத்தப்படுத்தின சபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். தேவனுடைய ஊழியக்காரருக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்பது அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று நாம் பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தீம் வார்த்தை என்னவென்று, அந்த வசனம் என்னவென்று பார்க்கும்போது, work hard and do not be lazy, serve the Lord with heartful of devotion. Romans chapter 12 verse 11. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளுக்கான, இந்த ஊழியத்திற்கான ஒரு முக்கிய வசனமாய் நமக்கென்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்து இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார்கள். தமிழில் நான் வாசிக்கிறேன். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் இந்த 2 நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தைகள். ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். அவருடைய உதவிக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். யார் யார் வர வேண்டுமோ அவர்களை நேரத்தோடு கொண்டு வருவார். யார் யார் இந்த வசனத்தை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அந்த ஜனங்களை நிச்சயமாய் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வருவார். அதற்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே, உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, நாங்கள் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபையாய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, குடும்பங்களாக, வாலிப பிள்ளைகளாக இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக என்ன வசனத்தை வைத்திருக்கிறீரோ அந்த வசனத்தை கர்த்தர் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வீராக. தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. அடியேன் ஒன்றுக்கும் உதவாதவன், என்னை நீர் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய சிலுவையின் நிழலில் என்னை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பேசும்போது நிச்சயமாக நாங்கள் பலனடைய முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. அன்பின் ஆண்டவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கடந்த வருஷத்தில் அக்டோபர் மாதத்தில் இதே 3 நாட்கள் ஊழியம் நடந்தது. அந்த ஊழியத்தில் என்ன வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது என்று யாராவது சொல்ல முடியுமா? கடந்த வருஷத்தில் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 10, 11, 12 3 நாட்கள் இந்த இடத்துல ஊழியங்கள் நடந்தது. அந்த நாளில் என்ன கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர். எஸ், ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தயவு செய்து வாசிங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். 16 பாஸ்டர், 16 16.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இந்த வார்த்தை தான் கடந்த ஊழியத்தில் இந்த வார்த்தை தான் அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு பேர் மறந்து இருக்கிறோம் பாருங்க. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வீட்டில் வார்த்தைகள் அங்கே சொல்லப்படும் போது நாம் மறந்து விடக்கூடாது. நாம் மறந்து விடுகிறவர்கள் தான், நம்ம மறக்கிற சுபாவம் உடையவர்கள் தான். ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் எதற்காக போதிக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த நாளுக்கான ஊழியத்தை பார்க்கும்போது இது ஒரு சுவிசேஷ ஊழியம் கிடையாது. இட் இஸ் நாட் எ காஸ்பல் மீட்டிங். சரியா இருக்கிறதா? இன்றைக்கு இந்த நேற்று தினத்திலும் இந்த நாளிலும் நடக்கிற ஊழியங்கள், this is not a gospel meeting, but this meeting arranged for preparing evangelists. ஊழியக்காரர்களை ஆயத்தப்படுத்தும்படியாய், சுவிசேஷர்களை ஆயத்தப்படுத்துவதற்கான ஆயத்தத்திற்கான ஊழியங்கள் தான் இந்த 2 நாளுக்கான ஊழியங்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே மனம் திரும்புங்கள் என்று நாம் இங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறதில்லை. நாம் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம்? we are going to equip with individual with the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த ஊழியமாய் காணப்படுகிறது. ஆகவே நாம் இந்த ஊழியத்திற்காக நாம் வந்திருக்கும் போது நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? இது சுவிசேஷ பணியை செய்வதற்கான ஆயத்தப்படுத்துவதற்கான ஊழியமாய் காணப்படுகிறது. This is not a gospel meeting. இது சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியம் கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை அங்கே பயிற்சிக்கப்படும்படியாக எப்படி நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் ஆயத்தப்படும்படியாக தான் இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். So what does mean the work of the evangelist? ஒரு சுவிசேஷகனுடைய வேலை என்ன? ஒரு சுவிசேஷகனுடைய வேலை என்ன என்பதை பார்க்கும்போது முதலாவது நாம் சுவிசேஷம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ளலாம். What is the good news? The evangelist, ஒரு சுவிசேஷகனுடைய வேலை என்ன என்பதை பார்க்கும்போது, one, he proclaims the good news. நல்ல அந்த வார்த்தையை, சுவிசேஷமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை குறித்து அறிவிக்கிறதே சுவிசேஷமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? அவர் வாழ்க்கை, அவருடைய பாடு, மரணம், அடக்கம், இவற்றின் மூலமாக தான், இதுதான் நல்ல சுவிசேஷம், இதுதான் குட் நியூஸ். ஆகவே இந்த நல்ல செய்தியை அறிவிக்கிறவர்களே சுவிசேஷகர்களாய் காணப்படுகிறார்கள். புரிந்ததா? கர்த்தருடைய சுவிசேஷம், இட் இஸ் கால்ட் a குட் நியூஸ். அந்த குட் நியூஸ், அது அப்படி, அந்த குட் நியூஸ் என்றால் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவர் இந்த உலகத்தில் எப்படியாக அன்புள்ளவராய் இந்த உலகத்தில் அவர் சுற்றி திரிந்தார், அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், அவர் நமக்கு அறிவித்த, அவர் மூலமாய் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன, அது மாத்திரமல்ல அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதுவே நல்ல செய்தியாய் காணப்படுகிறது. அதை பிரசங்கிக்கிறவனே சுவிசேஷகனாய் காணப்படுகிறான். ஆகவே அந்த சுவிசேஷகனுடைய வேலை என்னவென்று பார்க்கும்போது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பணி. ஒருவரை சந்திக்கும் போது அவனிடத்தில் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், எதற்காக அவர் பாடுபட வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவருடைய பாடுகள் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதே சுவிசேஷமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை தான் இந்த நாளுக்கான வார்த்தை
ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அங்கே மிக தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு அறிவிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். என்ன இருக்கிறது? ஆரம்பமே மிக எச்சரிப்பாக இருக்கிறது அல்லவா? அந்த வசனத்தில் ஆரம்பம் எப்படி இருக்கிறது? என்ன இருக்கிறது? அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஒரு சுவிசேஷகனுடைய பணி எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் அசதியாக ஊழியத்தை செய்யக்கூடாது. அப்படி என்றால் என்ன என்பதை தான் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலே 4 ஊழியக்காரர்கள் வரப்போகிறார். எனக்கு அடுத்து 3 ஊழியக்காரர்கள் வரப்போகிறார்கள். அவர்கள் பேச போகிற காரியங்கள் அதுதான். எதற்காக சுவிசேஷகனுடைய வேலை அது எப்படியாக இருக்க வேண்டும் என்று அங்கே தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை நாம் ஒரு வேதத்தை நாம் வாசிக்கும் போது நாம் முதலாவது நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வாட் இஸ் த பேக்ரவுண்ட் அபவுட் தட் வேர்ட்? அந்த வார்த்தை சொல்லுவதற்கான பின்னணி என்ன இருக்கிறது? அது யாருக்காக எழுதப்பட்டது? எப்பொழுது எழுதப்பட்டது? எதற்காக எழுதப்பட்டது? அந்த வார்த்தையின் மூலமாய் நான் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்பதை ஆல்வேஸ் we should go backward, background, அதனுடைய வார்த்தையினுடைய பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இது எழுதும்போது இந்த வார்த்தைகள் ஏறக்குறைய 57 கிறிஸ்துவுக்கு பின் 57 AD என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு, அதை கொரிந்து பட்டணத்திலிருந்து அந்த ரோம சபைக்கு அதை எழுதுகிறார். 57 கிறிஸ்துவுக்கு பின் 57ஆம் வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தையானது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இங்கே எழுதப்பட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். எங்கிருந்து எழுதுகிறார்? கொரிந்து சபையிலிருந்து அந்த சபைக்கு, ரோம சபைக்கு, ரோம விசுவாசிகளுக்கு அந்த வார்த்தைகளை எழுதுகிறார். நாம் நினைக்கலாம், எதற்காக ரோம சபையில் இருக்கிற வார்த்தை எதற்காக இந்த நாளில் எனக்கு பேச வேண்டும்? அந்த நாளிலே ரோம சபைக்கென்று எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்று நாம் கூடியிருக்கிற ஹோலி ஜீசஸ் சர்ச்சில் இருக்கிற அனைவருக்கும் கூட அந்த வார்த்தை உரியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ரோமருக்கு மாத்திரமல்ல, அங்கே யார் யார் கர்த்தருடைய வேதத்தை இப்பொழுது வாசிக்கிறோமோ அவர்களுக்கு அந்த வார்த்தை உரியதாய் காணப்படுகிறது. ஆகவே அதனுடைய காரியம் என்னவென்று பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தை எழுதும்போது அந்த ரோம சபையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்களுக்குள்ளாக சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறது. அந்த ரோம சபையில் பார்க்கும்போது லீடர்ஷிப் இஷ்யூ இருக்கிறது. தலைவன் யார் தலைவன் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த லெட்டர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அது எழுதுகிறது நிமித்தமாக அந்த தேவனுடைய சபையில் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்பதே தேவனுடைய ஊழியக்காரனுடைய அந்த வாஞ்சையாய் காணப்படுகிறது. அது நிமித்தமாய் தான் இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அது எழுதும்போது என்ன சொல்கிறார் என்றால், the apostle Paul instructs believers to avoid spiritual laziness. அசதி என்றால் என்ன? லேசினஸ். நாம் எல்லா இடத்திற்கும் நேரத்தோடு போவோம், ஆஃபீஸ்க்கு நேரத்தோடு போவோம், ஸ்கூலுக்கு நம்முடைய பிள்ளைகளை நேரத்தோடு அனுப்புவோம். எல்லா இடத்திற்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்வோம்? 15 நிமிடத்திற்கு முன்பாக அந்த இடத்துல போய் நிற்போம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் தெரியுமா? நமக்குள்ளாக அந்த சோம்பல் தனம் இருக்கிறது. அந்த சோம்பல் தனத்தோடு நாம் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. தேவனுடைய ஊழியக்காரன் அங்கே ஒரு சுவிசேஷகனாய் இருக்கனுடைய காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் ஒரு சோம்பேறியாய் இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பானவனாய் காணப்பட வேண்டும்.
ஒரு ஆத்மாவை சந்திக்க வேண்டும் என்றால், ஒரு ஆத்மா நான் அவரை 9 மணிக்கு சந்திக்க வேண்டும் என்றால் 9 மணிக்கு போனால் அவர் என்ன சொல்லுவார்? என்னையா நீ வார்த்தை சொல்றேன்னு சொல்லி வந்திருக்கிறீங்க, நான் 9 மணிலிருந்து காத்துன்னு இருக்கிறேன், நீங்க 9:30 மணிக்கு வரீங்களே, எனக்கு நேரம் இல்லை, தயவு செய்து நீங்கள் போய்விடுங்கள். நடக்குமா நடக்காதா? நிச்சயமாய் நடக்கும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் கூட நான் வரும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் சொல்ற காரியம், தேவன் நமக்காக சபையில் காத்திருப்பார். என்ன செய்வார்? 9 மணி சபை என்றால் அவர் எப்பொழுது வந்திருப்பாராம்? 8:30 மணிக்கு தேவன் அங்கே வந்து காத்து கொண்டு இருப்பாராம். என்னுடைய மகன் அவன் தேவனுடைய வீட்டுக்கு வருவான், அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யார் காத்திருப்பார்கள்? கர்த்தர் காத்திருப்பார். நான் 9 மணிக்கு போனால் 9 மணிக்கு வந்தவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை ஏற்கனவே நான் அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்து விட்டு இருப்பார். நீ போய் என்ன செய்ய வேண்டும்? ஏமாற்றத்தோடு தான் வர வேண்டும் என்று பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். எங்களுடைய பெற்றோர்கள், என்னுடைய தகப்பனாக ஆகட்டும், என்னுடைய மாமனார் ஆகட்டும், அவர்கள் தேவனுடைய வீட்டில் 9 மணி என்றால் 8:30 மணிக்கோ அல்லது 8 மணிக்கோ தேவனுடைய வீட்டில் காணப்படுவார்கள். எல்லா பணிவிடைகளையும் கூட செய்வார்கள். அவர்களிடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த நாளில் பார்க்கும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு சுவிசேஷகன் அங்கே சோம்பேறியாய் காணப்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் ஆங்கிலத்தில், never be lacking in zeal but keep your spiritual fervor serving the Lord diligently. ஊக்கத்தோடு அங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறவனாய் ஊழியக்காரன் காணப்பட வேண்டும். நாம் ஊழியத்திற்கு செல்வதற்கு முன்பாக 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் தான் சொல்லப்படுகிறது, அசதியாய் இருக்கக்கூடாது. நாம் ஊக்கமுள்ளவர்களாய் உழைக்கிறவர்களாய் மாத்திரமே இருந்தால் தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்ய முடியும். ஆகவே அந்த குழப்பங்கள் அந்த ரோம சபையிலே இருந்தது நிமித்தமாய் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு கடுமையாக, நீங்கள் சோம்பேறிகளாய் இருக்கிறீர்கள், அசதியாய் இருக்கிறீர்கள், உங்களாலே ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எச்சரிக்கை அந்த இடத்தில் இருக்கிறது. கடைசி காலத்தில் நாம் ஜீவிக்கிறோம். நமக்கு எச்சரிப்பு என்றால் நமக்கு ஆகாத காரியம். நம்முடைய பிள்ளைகளும் கூட நாம் எச்சரிப்போம் என்றால் சில நேரத்தில் சில பிள்ளைகள் எடுத்துக்கொள்வார்கள். சில வேளையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? they will be very arrogant. I know everything. இந்த நாளில் நாமும் கூட அப்படிதான் காணப்படுகிறோம். விசுவாசி என்று சொன்னால் I know everything. கர்த்தருடைய வார்த்தையா எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், வேதத்தை 100 முறை படித்திருக்கிறார். அந்த வேதத்தை அந்த தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், இன்னும் நான் வேதத்திலிருந்து அதிகமாய் கற்றுக்கொள்ளவில்லை. எப்படி? வேதத்திலிருந்து இன்னும் நான் அதிகமாய் கற்றுக்கொள்ளவில்லை, நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது. ஆகவே பெரியமானவர்களே, நாமும் கூட இந்த ஊழியத்தில் நாம் வந்திருக்கிற நோக்கம், நாம் ஊழியத்திற்கு செல்லும் போது, நாம் ஊழியக்காரர்களாய் காணப்படும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஜாக்கிரதையோடு, அசதியாய் இல்லாமல், சோம்பலித்தனமாய் காணப்படாமல் நாம் காணப்படும் போது மந்தை மேய்க்கிறவன் எப்படியாய் இருக்க வேண்டும்? முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். ஒருவன் தேவனுடைய ஊழியத்தை பிரசங்கிப்பதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே இவர் 2வது காரியம், முதலாவது பார்த்தோம், அதனுடைய பின்னணி. அவர் ஏறக்குறைய 57 கிறிஸ்துவுக்கு பின்பு 57 வருஷத்தில் ரோம சபைக்கு எழுதுகிறார், கொரிந்து சபையிலிருந்து எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிறவன் அங்கே பார்க்கும்போது சோம்பலாக இருக்கக்கூடாது, அங்கே அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும், ஊக்கத்தோடு காணப்பட வேண்டும், உழைக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உழைக்கிறவனாய் காணப்பட வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? உழைக்கிற வேண்டும். உழைக்காமல் எந்த ஆத்துமாக்களை கூட சபைக்கு கிடைக்காது பெரியமானவர்களே. ஆகவே இந்த காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறார். 2வதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ரீசன் ஃபார் திஸ் லெட்டர், அது எதற்காக அந்த கடிதத்தை, இந்த ரோமர் என்பது அது நிருபம் என்றால் ஒரு கடிதம்.
அந்த கடிதத்தை எழுதுவதற்கான ரீசன் என்னவென்று பார்க்கும்போது, இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஃபவுண்டேஷன் அது எப்படி இருக்குது என்றால், அந்த முக்கிய செய்தி என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை நாம் அறிவிக்கும் போது, தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் அழைத்த தேவனுக்கு முன்பாக அவர் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். அங்கே தமஸ்குக்கு போகிற வழியிலே கர்த்தர் அப்போ அங்கே சவுலை சந்திக்கும் போது அனனியாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே சவுல் என்கிற ஒரு மனிதன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். சொன்ன மாத்திரத்தில் அனனியாவுக்கு ஒரு பயம். எதற்காக பயம்? சவுல் என்பவன் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் துன்பப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். ஆகவே சவுல் என்று சொல்லப்பட்ட மாத்திரத்தில் அவருக்கு பயம் வந்தது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சவுல் எனக்காக பாடுபடுகிற ஒருவனாய் நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். ராஜாக்களுக்கு முன்பாக அவன் நிற்பான். ஆகவே இந்த ஊழியமானது ஏதோ ஒரு சாதாரணமான ஊழியம் கிடையாது. ஏதோ ஒரு சாதாரணமாக நாம் அந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, முக்கிய காரியம், த கீ பர்பஸ் ஆஃப் திஸ் லெட்டர். நாம் ஒரு கடிதத்தை எழுதும்போது, ஒரு வேலைக்கு நான் அப்ளிகேஷன் போடும்போது நான் என்ன வேலை செய்தேன் என்று அங்கே எழுத வேண்டும். அதர்வைஸ் வாட் வில் ஹேப்பன்? they will reject our application. அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய அதனுடைய உனக்கு என்ன தெரியும் என்பதை நாம் அங்கே எழுத வேண்டும். முதலாவது, ஒருவேளை அக்கௌண்டன்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுகிறவன் பிஎஸ்சி சயின்ஸ் படித்து விட்டு அப்ளை பண்ணால் அங்கே எடுப்பார்களா? இல்லை பிஎஸ்சி நர்சிங் படித்த வேலைக்கு ஒரு பிகாம் படித்தவர்களை அங்கே எடுப்பார்களா? எடுக்க மாட்டார்கள். ஆகவே அதர்வைஸ் த பர்பஸ் வில் நாட் பி சால்வ்ட். அதனுடைய நோக்கத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியாது. ஆகவே அதே விதத்தில் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டாம்? த கீ பர்பஸ் இஸ் diligent in service. diligent என்று சொல்லும்போது அங்கே ஊக்கத்தோடு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். ஓவர் கம் லேசினஸ், அவனுக்கு வருகிற இந்த சோம்பல் தனத்தை அவன் மேற்கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும். சோம்பல் தனத்தை என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனாலும் கூட அதை மேற்கொள்ள வேண்டுமா? அது மாத்திரம் அல்ல, பீயிங் ஆக்டிவ் இன் தர் ஆக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பொறுப்பில் நாம் கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த பொறுப்பானது நாம் எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல, ஒருவேளை இந்த சபையை சகோதரர் கிறிஸ்டி அவர்கள் நடத்துகிறார்கள், 9 மணி ஆராதனை என்று சொல்லும்போது அவர் ஒருவேளை 9:30 மணிக்கு வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? நான் உங்களிடத்தில் தான் கேட்கிறேன். என்ன சொல்லுவீர்கள்? நீயே சரியில்லை, உனக்கே பொறுப்பு இல்லை, நான் எப்படியா இந்த சபைக்கு வருதுன்னு கேட்போமா இல்லையா? ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நமக்கு வருகிற பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ண வேண்டும். அவருக்கு ஏதாவது வழியிலே பிரச்சனை ஆனாலும் கூட நேரத்தோடு வந்து இந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கிறார், இருக்க வேண்டும். ஊழியக்காரர் என்றால் அதுதான் செய்ய வேண்டிய கடமை. ஆகவே முதலாவது காரியம் டெலிஜென்ட் சர்வீஸ். எப்படி என்றால் ஊக்கமான ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது ஃபர்வெண்ட், தீவிரமாக காணப்பட வேண்டும். அவனுடைய காரியத்தில் பேஷனேட், அவனுக்குள்ள உணர்ச்சி மிக்க உற்சாகமான உள்ளான மனிதன் அங்கே செயல்பட வேண்டும். சுவிசேஷகனுடைய இரண்டாவது காரியம், முதலாவது காரியம் அவன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு காணப்பட வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது
உணர்ச்சி மிக்கவனாய் காணப்பட வேண்டும். பேஷனேட். இந்த ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இதை நான் செய்ய வேண்டும், நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அதே விதமாக தான் இது சபையினுடைய ஊழியக்காரனுடைய காரியமாயிருந்தாலும் சுவிசேஷகன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் அவன் உற்சாகத்தோடு செல்ல வேண்டும். அந்த ஆத்துமாக்களை சந்திக்கும் போது ஏதோ போயிட்டு ஒரு அந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆமாப்பா ஏசாமி வந்தாரு, இருந்தாரு, மரித்துட்டாரு, போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவன் ஏத்துக்குவானா? உனக்குள்ளாக நமக்குள்ளாக என்ன இருக்க வேண்டுமா? உற்சாகமான ஆவி காணப்பட வேண்டும். நமக்குள்ளாக அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில உற்சாகம் இல்லாத, அது மாத்திரமல்ல ஆவியிலே அவன் உற்சாகம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். சரீர பிரகாரமாய் கூட உற்சாகமாய் இருக்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஆவியிலே நாம் உற்சாகத்தோடு காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் தேவனுடைய பணியை நாம் செய்ய முடியும். மூன்றாவது, ஃபோக்கஸ் ஆன் கிரைஸ்ட். நான் ஒருவனை சந்திக்கும் போது என்னுடைய பர்சனல் காரியத்தை நான் பேச முடியாது. பர்சனல் காரியத்தை நான் என்ன பேச வேண்டும்? ஆண்டவர் என்னை எப்படி சந்தித்தார் என்று மாத்திரமே சொல்ல வேண்டுமா தவிர, அங்கே போய் ஒரு மனிதனை சந்தித்த பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை தான் பேச வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை செய்தாரோ அதை நான் அவனிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும்? தீவிரமான ஆவி எனக்குள்ளாக காணப்பட வேண்டுமாம். அவனை எப்படியாக கூட சந்திக்க வேண்டும். அவனை நான் பேசுகிற வார்த்தை அவனுடைய இருதயத்திலே குத்தப்பட வேண்டும், அவனுடைய இருதயத்திலே செயல்பட வேண்டும். அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய மோட்டிவேஷன் என்ன இருக்கிறது? தேவனுடைய ஊழியக்காரனுடைய மோட்டிவேஷன் எப்படி இருக்க வேண்டும்? எப்படியாக கூட அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படியாக கூட நான் போகிற காரியம், அந்த ஆத்துமாவை நான் சந்திக்க போகும்போது அந்த ஆத்துமா என்ன செய்ய வேண்டும்? எப்படியாக கூட கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை, இயேசுவினுடைய அன்பை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கத்தை நான் உற்சாகத்தோடு நான் அவனுக்கு அறிவிக்கவில்லை என்றால், தீவிரமாக அந்த வார்த்தையை அறிவிக்கவில்லை என்றால் எல்லாம் நேரத்தை பார்ப்பாங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். என்ன நடக்கும்? பிரதர் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம் பிரதர், இட் இஸ் டூ மச். எழுந்து போயிடுவாங்களா இல்லையா? அதர்வைஸ் அவங்க வீட்டிலேயே நம்ம போயிட்டு சுவிசேஷத்தை அறிவித்தாலும் கூட ஃபோன் கால் வருது பிரதர் எழுந்து வெளிப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஃபோனே வரலன்னு சொன்னால் கூட இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? ஃபோன் எடுத்துன்னு நாம் கூட அநேக நேரத்தில் செய்கிறோம் இல்லையா? யாராவது ஒருவர் நமக்கு எதிரில் விரும்பாத ஒரு சகோதரனோ சகோதரி வரும்போது நமக்கு ஃபோனே வந்திருக்காது. ஃபோனை எடுத்துன்னு இப்படி எடுத்துன்னு பேசினே நம்ம அப்படியே போயிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அது சகஜமாய் நடக்கிற காரியமாக இருக்கிறது. ஆனால் சுவிசேஷகன் என்ன செய்ய வேண்டுமென்றால் அவனுடைய மோட்டிவ் எல்லாம், அவனுடைய செயல் நோக்கம் எல்லாம் எப்படியா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும், எப்படியாக கூட சொல்ல வேண்டும். ஆகவே என்னுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தேவன் அதற்கென்று தான் இந்த இடத்துல நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். We are not here to waste somebody's time. மற்றவருடைய நேரத்தை நாம் அவருடைய நேரத்தை நாம் வீணடிக்க கூடாது. வார்த்தை சொல்லுகிறது காலம் பொன்னானது இல்லையா? அந்த பொன்னான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிவிக்கும் போது மிகவும் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். ஆகவே தீவிரமாய் ஊக்கமாய் செய்ய வேண்டும், தீவிரமாய் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்றால் எப்படியாக கூட ஆத்மாவை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த தீவிரமான எண்ணங்கள் காணப்படும். வாட் இஸ் சர்விங் காட்? தேவனுடைய ஊழியத்தை செய்வதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய ஊழியம் என்றால் அது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் இந்த சபையில தான் ஆரம்பிக்கிறது. முதலாவது நம்முடைய குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. இரண்டாவது எங்கே ஆரம்பிக்கிறது? தேவனுடைய ஊழியமானது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது.
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தான் சுவிசேஷகனுடைய பணி ஆரம்பிக்கிறது. பிற்பாடு அது எங்கே ஆரம்பிக்கிறது? சபைக்கு வருகிறது. சபையில என்ன நடக்கிறது என்றால், அந்த இடத்துல தான் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள். The place where we are coming to worship God, that is the place where God is preparing for his work. Hallelujah. நாம் எந்த இடத்துல வருகிறோமோ அந்த இடத்துல தான் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு நமக்கு ஆயத்தப்படுகிற காரியங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. The church where we are coming is the place where the evangelical work will start. அந்த ஊழியத்திற்கான காரியங்கள் சபையிலே தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே எதற்காக சபையாக இந்த நாளில் உங்களை அழைத்து தேவனுடைய ஊழியக்காரர் இங்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கார் என்றால், அந்த சுவிசேஷகனுடைய பணி எங்கே ஆரம்பிக்கிறது? சபையிலே ஆரம்பிக்கப்படுகிறது. அது சபையிலே ஆரம்பிக்கப்படும் போது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், டு சர்வ் த லார்ட். அப்பொழுது தான் நம்முடைய தேவனுக்கு நாம் ஊழியத்தை செய்ய முடியும். டு சர்வ் த லார்ட், இட் இஸ் எ லைஃப் ஆஃப் டிவோஷன். பக்தி உள்ள வாழ்க்கை நமக்கு காணப்பட வேண்டும். ஒரு சுவிசேஷனுக்கு முதலாவது என்ன இருக்க வேண்டும்? பக்தி இருக்க வேண்டும். லைஃப் ஆஃப் வர்ஷிப், தேவனை ஆராதிக்கிற காரியம் அந்த மனிதனுக்கு காணப்பட வேண்டும். இட் இஸ் a லைஃப் ஆஃப் ஆக்ஷன் டு ஆனர் காட். தேவனை கனப்படுத்துகிற காரியத்தில் அவன் முதலாவது தேவனை கனப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். ஆகவே அந்த கனம் எங்கே ஆரம்பிக்கிறது? தேவனுடைய சபையிலே ஆரம்பிக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? the life of action that honors God, which includes acts of love. அது அன்பின் காரியத்தோடு அந்த காரியமானது அந்த அன்பிலே ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக லிவிங் அக்கார்டிங் டு டிவைன் பிரின்சிபல், தெய்வீக அந்த கொள்கைகளை நாம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய அந்த செயல்பாடுகள், தேவனுடைய கொள்கை, the principle is very important in our life. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்கும். நான் இந்த காரியத்தை தான் செய்வேன், அந்த காரியத்தை தவிர நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், he is a man with divine principle. தெய்வீக அந்த கொள்கைகளை உடையவனாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஹெல்பிங் தோஸ் இன் நீட். யார் யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அந்த தேவைகளை சந்திக்கிறவன் தான் ஊழியக்காரன். அதனை சந்திக்கிறவன் தான் தேவனுடைய மனிதன். we should not ignore. நாம் மற்றவர்களுடைய தேவைகளை குறித்து நாம் இக்னோரண்டாக இருக்கக்கூடாது. அவர்களை பார்த்து அலட்சியமாய் காணப்படக்கூடாது. தேவனுடைய ஊழியம், அது தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அலட்சியமாய் காணப்படுகிறாது. ஸ்டே இன் யுவர் ஃபேத். நம்முடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். சர்விங் காட் என்றால் தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்றால் எனக்குள்ளாக அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் என்ன பண்ண முடியாது? தேவனை மகிமைப்படுத்த முடியாது. தேவன் எதுவுமே செய்ய முடியாது. விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆகவே தேவனுடைய ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றால், ஷேரிங் யுவர் ஃபெய்த், என்னுடைய விசுவாசத்தை நான் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு நான் அறிவிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய எவாஞ்சலிஸ்ட் ஊழியக்காரன் என்று சொல்லும்போது மற்றவருடைய காரியங்களை குறித்து சொல்ல வேண்டியது கூட அவசியம்தான். அந்த மனிதன், அந்த தேவனுடைய மனிதன் இப்படியா ரட்சிக்கப்பட்டார், அதை நான் உதாரணமாக சொல்லுகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு முக்கிய உதாரணமாய் காணப்பட வேண்டும். ஷேரிங் யுவர் ஃபெய்த். தேவனுடைய ஊழியம் செய்வதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யூசிங் அவர் டேலண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் அவர் கம்யூனிட்டி. என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஊழியம் செய்கிறவன் அவனுக்கு இருக்கிற தாளந்துகள் எல்லாவற்றையும் கூட மற்றவர்களுக்காய் உபயோகப்படுத்த வேண்டும். நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? நான்
என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள். நாம் அப்படி தான் ஜெபிக்கிறோம் ஆரம்பத்தில். இப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம், வீட்டில் ஜெபிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்றால், எல்லாரும் அதுதான் செய்கிறோம். நானும் கூட அதை தான் செய்கிறேன், நீங்களும் கூட அதுதான் செய்வீங்கள்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னுடைய மனைவி ஆசீர்வதியும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், மூன்றாவது தான் தேவனுடைய ஊழியக்காரனை ஆசீர்வதியும் என்று நான் சொல்லுவோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? முதலாவது மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமாம். எனக்கு இருக்கிற தாளந்துகளை மற்றவர்களுக்காக நான் உபயோகப்படுத்த வேண்டும். ஐ மஸ்ட் யூஸ் மை டேலண்ட் ஃபார் மை கம்யூனிட்டி. திஸ் இஸ் மை கம்யூனிட்டி இல்லையா? இங்கே அமர்ந்திருக்கிறவங்க தான் என்னுடைய சமுதாயம். ஆகவே சமுதாய பணியை தேவனுடைய ஊழியக்காரன் செய்ய வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமானது தேவனுடைய ஊழியக்காரன் செய்ய வேண்டிய காரியம் என்றால் ஒபேயிங் இஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய கட்டளைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய பிரமாணங்களை நான் அங்கே போதிக்க வேண்டும். என்னுடைய சுய இஷ்டமாய் நான் போதிக்க முடியாது. என்னுடைய சுய இஷ்டமாய் போதிக்கிறவனால் இந்த இடம் அதற்கு தகுதியான இடம் கிடையாது. திஸ் இஸ் நாட் த பிளேஸ் வேர் ஐ கேன் போஸ்ட் அபவுட் மை பர்சனல் லைஃப், பர்சனல் வெல்த். எனக்கு இருக்கிற என்ன தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற என்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுவதற்கு திஸ் இஸ் நாட் த பிளேஸ். எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை தேவன் எனக்கு என்ன செய்தாரோ, என்னுடைய ஆத்துமாவுக்கு என்ன செய்தாரோ அதை செய்கிறது தான் தேவனுடைய ஊழியக்காரனுடைய பணி. ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் என்றால் என்ன? தேவனுடைய வீட்டுக்கு நேரத்தோடு வர வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை படிக்க வேண்டும், தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காய் மன்றாட வேண்டும், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்தினுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நாளை காலையிலிருந்து அதுதான் நடக்கிறது. நாம் கர்த்தரை ஆராதித்தோம், கர்த்தரை துதித்தோம், தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம், இந்த தேசத்துக்காக ஜெபித்தோம். இதுதான் கர்த்தருடைய, தேவனுடைய, மனிதனுடைய, கர்த்தருடைய பணியை செய்கிறனுடைய வேலையாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே. அடுத்ததாய் பார்க்கும்போது ஃபைனலி சர்வ் காட், ஃபாலோ ஜீசஸ். ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். நம்முடைய தேவனை நாம் பின்பற்ற வேண்டும். To the serve Lord means follow Jesus. வேற யாரை குறித்து நாம் எந்த நமக்கு முன்பாக இருக்கிற எந்த தலைவர்களையும் கூட நாம் என்ன செய்ய கூடாது? அவர்களை பின்பற்றக்கூடாது. Follow only Jesus. Only Jesus means follow his word. கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம்தான் நான் என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம்தான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரனுடைய பணி எப்படி இருக்கும்? கர்த்தருடைய காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றி விட்டால் இந்த உலகத்தில் வேறு எந்த காரியம் நமக்கு அவசியமே கிடையாது. வேறு எந்த காரியமே நமக்கு அவசியம் கிடையாது. இயேசுவை பின்பற்றி விட்டால் நமக்கு நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கூட கர்த்தர் நமக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். தேவனுடைய ஊழியக்காரனுடைய காரியம் என்னவென்றால், அவன் தேவனை ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் he must follow Jesus. இப்போது ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 7 ways to serve God. 7 காரியங்கள் தேவனை எப்படி அவருக்கு நாம் ஊழியத்தை செய்ய முடியும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 7 காரியங்கள் அது எங்கே ஆரம்பிக்கிறது? தேவனுடைய வீட்டில் தான் ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வீட்டில் தான் அது போதிக்கப்படுகிறது. ஆகவே நாம் இந்த இடத்திலிருந்து தான் கர்த்தருடைய ஊழியத்தை கொண்டு செல்ல முடியும். ஆகவே இந்த 7 காரியங்களை குறிப்பிடும் போது நிச்சயமாக தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு காரியம் கூட நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நான் சொல்ல போகிற அந்த 7 காரியங்கள், முதலாவது கவுன்சில் த டவுட்ஃபுல்.
தேவனுடைய ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும் என்றால், யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அந்த சந்தேகங்களை அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆலோசனையின் மூலமாக அந்த மனிதனை தேவனுடைய நடத்த வேண்டும். ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன ஆனது? ஜனங்கள் விழுந்து போனார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், முதலாவது கவுன்சில் த டவுட்ஃபுல். யார் யாருக்கு சந்தேகம் வருகிறதோ அவர்களுக்கு சந்தேகத்தை நாம் அங்கே அவருடைய சந்தேகங்களை போக்க வேண்டும். அங்கே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறது, ஆஃபர் கைடன்ஸ் டு தோஸ் ஹூ ஆர் அன்ஷூர், கன்ஃபியூஷன் ஆகி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நான் இதை செய்ய வேண்டுமா, அதை செய்ய வேண்டுமா என்று அவர்களுக்குள்ளாக எதற்காக நான் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று அநேகர் அவர்களுடைய வாழ்க்கையில சந்தேகங்கள் வரும். They are in a confused stage. Help someone who is uncertain about decision making. நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா? அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? கவுன்சிலிங், அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும் போது they will have a lot of confusion in their mind. அப்போது என்ன நடக்கும்? அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கிறவர்களுக்கு என்ன டிசிஷன் எடுப்பதே என்று தெரியாமல் போய்விடும். ஒருவேளை நான் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது சரியா, இந்த வார்த்தை சரியா, இவர்கள் சொல்லுகிற வார்த்தை சரியா என்று அவர்களுக்குள்ளாக கன்ஃபியூஷன் வரும். ஸோ வாட் வி மஸ்ட் டூ, அவருடைய சந்தேகங்களை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். ரெண்டாவது, இன்ஸ்ட்ரக்ட் த இக்னோரண்ட். ஞானமில்லாதவர்களுக்கு அவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்ல வேண்டுமாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில் அங்கே பிலிப்பு என்ன செய்கிறார் என்றால், அங்கே எத்தோப்பியன் ஆகிய ஒரு மந்திரி அங்கே காணப்படுகிறார். அந்த ஏசாயாவின் புஸ்தகத்தை அவன் வாசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுக்கு என்ன நடக்கிறது என்றால், அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்தை என்ன செய்கிறார்? teach or educate whose lack of knowledge. அங்கே ஞானம் இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அந்த பிலிப்பு என்ன செய்கிறார் என்றால், கர்த்தருடைய வேதத்தை, அப்போது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்தது கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். வேதத்தை வாசிக்கும் போது அநேகருக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரியாது. புதிதாய் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன என்றால் புரியாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிலிப்பை போல நாம் அவர்களுக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா என்று சொல்லி அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. மூன்றாவது, அட்மானிஷ் த சின்னர், பாவியை கண்டித்து அறிவுரை கூற வேண்டும். எடுத்த உடனே நாம் சிலர் என்ன செய்வார்கள் என்றால், நீ பாவி. யாராவது மனம் திரும்புவார்களா? யாராவது உடனே நாம் பார்க்கிற மனுஷனிடத்துல நீ பாவி, நீ பாவத்தில் பிறந்திருக்கிறாய் என்று சொன்னால் யாராவது ஒத்துக்கொள்வார்களா? யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவன் எப்படி பாவத்தில் பிறந்தான், அவன் எப்படி பாவத்தில் ஜீவிக்கிறான், பாவம் அவனுக்குள்ளாக எப்படி வந்தது, அந்த பாவத்தை எப்படி போக்க முடியும்? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜேம்ஸ் 5:20, அந்த யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அந்த வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். அங்கே என்ன இருக்கிறது? தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆகவே அவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு ஊழியக்காரனுடைய பணி என்னவென்றால், அந்த பாவியை கண்டித்து அவனுக்கு அறிவுரை செய்ய வேண்டும். gently guide those who are gone away from righteous path. அந்த கர்த்தருடைய அந்த வழியிலிருந்து அவர்கள் அவர் நீதியின் மார்க்கத்திலிருந்து தவறி போயிருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? gently guide them. அப்பொழுது தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்.
ஆகவே பிரியமானவர்களே, அந்த யாக்கோப்பை பார்க்கும்போது அங்கே தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து நாம் அவர்களை என்ன செய்கிறோம்னா மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து அவர்களை நாம் மீட்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். ஒரு தேவனுடைய மனிதனுடைய அந்த வேலை என்னவென்றால் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறது அவசியமாய் இருக்கிறது. இதுதான் பாவம். இந்த பாவத்திலிருந்து இப்படித்தான் நீ வெளியே வர வேண்டும் என்று வர முடியும் என்பதை அங்கே கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக fourthly, comfort the sorrowful. தேவனுடைய மனித எல்லாரும் பார்க்கிறவர்கள்னா அவன் துக்கமாக இல்லாதவனாக இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் அவன் நிறைந்திருப்பான். ஏதோ ஒரு பிரச்சனை அவனுக்குள்ளாக ஆட்கொண்டு இருக்கும். குடும்ப பிரச்சனை இருக்கலாம், பண பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பலவிதமான காரியங்களில் அவன் சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். அவனை என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அவர்களை கம்ஃபர்ட் பண்ண வேண்டுமானால் அதை தான் இயேசுவானவர் அந்த மலை பிரசங்கத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், துயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்களை ஆறுதல் படுத்துகிறது தான் தேவனுடைய ஊழியக்காரனுடைய பணியாக இருக்கிறது. ஒருவன் கஷ்டத்தில் நம்மிடத்தில் கேட்கும்போது இன்னும் அதிகமான கஷ்டத்தை குறித்ததான காரியத்தை அவனோடு கூட பேசக்கூடாது. அவனை மறுபடியும் பிரச்சனைக்குள்ளாக நாம் அங்கே ஆழ்த்தக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரனுடைய வேலை என்னவென்றால் கம்ஃபர்ட் த சாரோஃபுல், துக்கத்தில் இருக்கிறவனை அவனுடைய துக்கத்திலிருந்து அவன் ஆறுதல் அடையும்படியாய் செய்வதே தேவனுடைய பணிவிடை செய்கிறனுடைய வேலையாய் இருக்கிறது. அடுத்து 5வது மிக கஷ்டமான காரியம், forgive injuries. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொலோசி சபையில் இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு எழுதும்போது என்ன சொல்ற, ஆஃபர் forgive to those who have wronged you. உனக்கு தவறு செய்தவர்களை நாம் என்ன செய்ய வேண்டுமானால் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். அது நம்மால் முடியாத காரியம், நாம் செய்யாத காரியம். ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்களை மன்னிக்க, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற அந்த சுபாவம் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும், தேவனுடைய பணிவிடைக்காரனாய் இருக்க முடியும். அடுத்ததாக bear wrongs patiently, endure hardship with patience and grace without reacting with anger or seeking revenge. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ஒருவன் நமக்கு தவறு செய்தால் அவனை எப்படியாகிலும் கூட ரிவெஞ்ச் எடுக்க வேண்டும், பழி வாங்கணும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பழி வாங்குகிறது கர்த்தருடையது, எனக்குரியது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அங்கே பேதுரு என்ன எழுதுகிறார் என்று பார்த்தால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் குற்றம் செய்து ஆமென், நீங்கள் நன்மை செய்து ஆமென். நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய ஊழியக்காரன் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மன்னிக்கிறவனாய் காணப்பட வேண்டும், பொறுமையை சகிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். பொறுமையை சகித்தால் அது யாருக்கு பிரியமாய் இருக்கிறது? தேவனுக்கு பிரீதியா இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய காரியங்கள் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால் தேவனுடைய மனிதனானவன் அவன் எப்படிப்பட்ட காரியத்திலும் கூட பொறுமையாய் காணப்பட வேண்டும். அங்கே எந்த விதத்திலும் கூட அவன் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக pray for the living and the dead. Romans 14:8, ரோமர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். நாம்
பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்னா, மரித்து போனவர்களுக்காகவும் ஜீவனோடு இருக்கிறவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறவனாய் என்ன செய்ய வேண்டும் என்றால், pray for the living and the dead. செத்து போனவன் எப்படி? நிஜமா செத்து போனவனுக்காக இல்லை, ஆத்துமாவிலே மரித்தவனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பணியை செய்கிற தேவனுடைய மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் பார்த்த அந்த காரியங்களிலே கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியங்களை நாம் செய்யும் போது நிச்சயமாக தேவன் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அந்த 7 காரியங்களை பார்த்தோம். கவுன்சில் த டவுட்ஃபுல். யார் யாருக்கு சந்தேகம் இருக்கிறதோ அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். இன்ஸ்டன்ட் த இக்னோரண்ட். ஒன்று தெரியாதவர்களுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தெரியாதவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிக்க வேண்டும். அடுத்ததாக பாவியை கண்டித்து உணர்த்த வேண்டும். அட்மானிஷ் த சின்னர். டைரக்டாக பாவி என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வரும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் பக்குவமாக, நானும் கூட ஒரு நாள் பாவியாக இருந்தேன், ஆனால் பாவியாக இருந்த என்னை தேவன் என்ன செய்தார்? என்னை மாற்றினார் என்று சொல்ல வேண்டும். கம்ஃபர்ட் த சாரோஃபுல். யார் யார் துக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேண்டும். அடுத்ததாக ஃபர்கிவ், மன்னிக்க வேண்டும். அடுத்ததாக நமக்கு யார் யார் தவறுதலாய் செய்தார்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாய் காணப்பட வேண்டும். பொறுமை இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. இந்த இடத்திலிருந்து கோபப்பட்டால் என்ன நடக்கும்? இன்றைக்கு வருவர்கள் நாளைக்கு இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் எளிமையாக எடுத்து போயிடுவாங்க. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாய் காணப்படும். தேவனுடைய ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல நாம் என்ன செய்ய வேண்டும்? தவறிவிடக்கூடாது. ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படும் போது நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் நாம் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை அப்பொழுது தான் அறிவிக்க முடியும். அப்பொழுது தான் அவன் ஏற்றுக்கொள்வான். இல்லை என்றால் அவனுக்கு இருக்கிற நேரத்தை டோன்ட் வேஸ்ட் மை டைம் என்று எழுந்து போய்விடுவான். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியம், சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும். லேசினஸ், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சோம்பல் தனத்தை எடுத்து போட வேண்டும். உற்சாகமான ஆவி காணப்பட வேண்டும். கஷ்டப்பட்டு ஊழியத்தை செய்ய வேண்டுவனாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வேலைகளை செய்யும் போது நாம் தீவிரமாய் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உற்சாக மனதோடு காணப்பட வேண்டும். இந்த இடத்துல ஏதோ ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நான் சோகத்தோடு நின்று கொண்டு என்னுடைய சோகத்தையே நான் பேசி கொண்டிருந்தால் என்ன நடக்கும் அந்த இடத்துல? இது எதுக்காக என்னை கூப்பிட்ட? எதுக்காக? உன்னுடைய சோக கதையை கேட்கறதுக்காக என்ன கூப்பிட்ட? எழுந்து போயிடுவாங்க. ஆகவே பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களில் நாம் உண்மையாய் நாம் காணப்படும் போது, ஜாக்கிரதையாய் காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அநேக வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் ஊழியத்தை செய்தார்கள், குடும்பமாக ஊழியத்தை செய்தார்கள், சபையாக ஊழியத்தை செய்தார்கள். ஆகவே இந்த நாளில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த ஊழியத்தை ஆயத்த பண்ணியிருக்கிறது. நம்மை இந்த இடத்திலிருந்து நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்த பணி செய்கிற இடமாய் இது காணப்படுகிறது. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு கொடுத்த நேரம் முடிந்தது. அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள் முழுவதும் கூட கேட்கப்படுகிறோம். We are going to prepare ourselves to work for our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பணியை செய்வதற்கு நாம் ஆயத்தத்தோடு எப்பொழுது கூட ஜாக்கிரதையோடு கூட காணப்பட வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவனுடைய ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்றதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எங்களுக்கு
கர்த்தாவே, அநேக காரியங்களை தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. எங்களை அதற்கு உம்முடைய கர்த்தருடைய பணியை செய்வதற்கென்று தான் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக மக்கு நன்றி ராஜா. கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக கர்த்தருடைய நல்ல செய்திகளை, கர்த்தருடைய the good news of Lord Jesus Christ, Lord help us to proclaim to the people those who are not knowing, Lord. அறியாத ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக எங்களை நீர்தாமே பக்குவப்படுத்துவீராக, எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உமக்காக நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படியாக கர்த்தாவை நீர் அப்படியா எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகின்றோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நான் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென்.